ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சி பாயிண்டர்ஸ் அண்ட் அரே தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் அரே வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இன்ட்டுன்னு போட்டு மைனம்னு சொல்லிட்டு நாலுன்னு போட்டோன்னா நாலு வேல்யூஸ் வந்து அதில் ஸ்டோர் பண்ணுறா போல் இருக்கும். அதுதான் வந்து இது என்னன்னா சாதா அரே வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு. இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ஒரு ஃபார் லூப்பில் வந்து இன்ட்டு மைனம்மு 4 அரே வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அது வந்து என்னென்னா 25, 50, 75, 100ன்னு சொல்லிட்டு இன்ட்டு ஐன்னு கொடுக்குறோம். இப்போ அதை கொடுத்து முடிச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஃபார் லூப்பில் தான் வந்து அதை வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஃபார் லூப்பில் அப்ளை பண்ணுறதால இன்ட்டு ஐன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருக்கோம். இப்போ வந்து என்னென்னா இந்த ப்ரோக்ராம் வந்து இன்க்ளூட் stdio.h இன்ட்டு மெயின்குள்ளே போயிட்டு அதாவது மெயின் ஃபங்க்ஷன் உள்ளே போயிட்டு இந்த 4 வேரியபிளை வச்சுட்டு ஃபார் லூப்பில் i = 0 i is greater than 4ஆன்னு பார்க்குறோம். ஆமாம், கரெக்டாக இருந்தால் இப்படி பிரிண்ட் பண்ணுன்னா 4 வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகுது. 25, 50, 75, 100ன்னு சொல்லிட்டு. இதே போல் வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமில் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ப்ரோக்ராமை %d எதுக்கு போட்டுறோன்னா, இது வந்து என்னென்னா இன்டீஜர் வேல்யூ நமக்கு வரணுன்றதால 25, 40, 50, 75, 100ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் வேல்யூவை. இதான் வந்து இந்த ப்ரோக்ராமில் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பாயிண்டரில் அப்ளை பண்ணக்குள்ள %pன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டரில் அப்ளை பண்ணக்குள்ளே பார்த்திங்கன்னா %pன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல printf மெத்தடில் அப்ளை பண்ணோம். அட்ரஸை வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற 4 அட்ரஸையும் நமக்கு வந்து காட்டுறதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டரை வந்து யூஸ் பண்ணோம். அது வந்து என்னென்னா அண்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி. இது அந்த இப்போ வந்து 25க்கு எந்த அட்ரஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஷோ பண்ணோம். அதே போல் 50க்கு என்ன, 75க்கு என்ன, 100க்கு என்ன. இதுதான் வந்து இந்த பாயிண்டரோட இது அட்ரஸை ஷோ பண்ணி காட்டுறதுக்கு. இப்போ வந்து என்னென்னா ஒரு இன்டீஜர் வேரியபிளில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எல்யூனா என்னென்னா நம்ம வந்து சைஸ் ஆஃப் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது மொத்தம் இப்போ வந்து இதோட சைஸ் ஆஃபை கண்டுபிடிச்சி ஒரு ரிசல்ட் வந்து கொண்டு வர்றதுக்கு 4x4 எல்யூன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னா மெமரி அட்ரஸை வந்து ஷோ பண்ணுறதுக்கோசரம் இந்த எல்யூ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் டிப்த்தாக இருக்கும். இது வந்து என்னென்னா மெமரி அட்ரஸ் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 4 பைட்டுன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து என்னென்னா இன்டீஜராக இருக்கவே 4 பைட்டு. இப்போ வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்னா ஹவு ஆர் த பாயிண்டர்ஸ் ரிலேட்டட் டு த அரே வந்து எப்படி வந்து ரிலேட்டட் டு த பாயிண்டர். இப்போ வந்து %p வந்து மைனம்னு சொல்லிட்டு 4 வேரியபிள் வச்சுருக்கோம் ஸ்டோர் பண்ணி. %p அட்ரஸ்னால் இதில் வந்து ஃபஸ்ட்டு வேரியபிள் 0ன்னா அந்த 25க்கு இன்னாரோ 25க்கு இன்னாவோ அதுதான் வந்து நமக்கு வந்து ரிசல்ட்டில் வந்து ஷோ ஆகும். அதாவது ஃபஸ்ட்டு இண்டெக்ஸை வந்து எடுத்து உங்களுக்கு வந்து அதோட மெமரி அட்ரஸை வந்து என்னன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த இதில் வந்து பாயிண்டரை வந்து யூஸ் பண்ணதால் %pனா வந்து பாயிண்டரை வந்து நம்ம வந்து ஷோ பண்ணி காட்டுறதுக்கோசரம் யூஸ் பண்ணுறது. அதனால் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது 25ன்னு சொல்லிட்டு அந்த இப்போ வந்து நம்ம வந்து ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணோன்னா ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணி மை நம்பர்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோன்னா அது வந்து என்னென்னா அந்த வேல்யூ என்னமோ இப்போ இது வந்து வந்து இன்டீஜரில் வந்து ஷோ ஆகும். ஏன்னா நம்ம வந்து %p அந்த 25ல் அட்ரஸை போயிட்டு அட்ரஸ்லேருந்து நமக்கு வந்து ஆஸ்ட்ரிக் சொன்னோன்னா அந்த அட்ரஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு திருப்பி அட்ரஸ் உள்ள அட்ரஸ், அதான் இதுக்கு மீனிங்கே. அது உள்ளார என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஷோ பண்ணுறதுக்கு 25ன்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ட்டு மைனம்மு 4 4 அரே நம்பர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அரே 4 வாங்கியிருக்காங்க, அதில் 4 ஸ்டோர் பண்ணி இன்ட்டு %d வந்து பார்த்திங்கன்னா printf மெத்தடில் இந்த மைனம் +1ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்னா மைனம் ஆஸ்ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ்ட்ரிக் மைனம்ன்றது வந்து மைனம் வந்து மொத்தம் 25 +1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா ஃபஸ்ட்டு வேல்யூனா
50, செகண்ட் வேல்யூன்னா 75 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் வந்து 0 தான் வந்து 25ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து 50ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸ், அதுதான் அந்த ப்ரோக்ராமில் இது. இந்த ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா இன்க்ளூட் ஆஸ்டிக் இன்க்ளூட் stdio.h இன்ட்டு மெயின் உள்ள பார்த்திங்கன்னா 4 அரே வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 25, 50, 75, 100 இது உள்ளார வச்சுருக்காங்க. இன்ட்டு பாயிண்டரை வந்து இது பண்ணியிருக்காங்க, டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஈக்குவல் டு மைனம் ஈக்குவல் டு இன்ட் ஐன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து i ஈக்குவல் டு 0, i இஸ் கிரேட்டர் தென் 4ன்னு போகும். செக் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட்டை வந்து பிரிண்ட் பண்ணும். 25, 50, 75, 100 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அது நல்லா பார்த்துக்கணும். பாயிண்டரோட அட்ரஸ் உள்ளார என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுறதுக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா 4 வேரியபிள் இன்ட்டு அரேயில் வந்து பார்த்திங்கன்னா 4ன்னு சொல்லியிருக்கோம். 4 வேல்யூஸ் வந்து ஷோ பண்ணுவேன். இன்ட்டு மைனம் ஈக்குவல் டு 13 சொல்லியிருக்கோம். இன்ட்டு மைனம் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 17 2 இது வந்து சேஞ்ச் தான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா % d ஆஸ்ட்ரிக் மைனம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து 13ன்னு சொல்லும். அதுக்கடுத்து %d ப்ளஸ் 1ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். 13, 17ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஷோ ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.